அடித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீர் இளமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. காமராசர் இளம் மழலையர் பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். செயலாளர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மயில்ராஜன். வருக வருக. உறவின் முறை பொருளாளர் அவர்களே, ராஜன் நல்ல மனிதர், வருக வருக. அருஞ்சுனை ராஜன் துணை செயலாளர் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். ரமேஷ் பாபு கர்ணனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர், வருக வரவேற்கிறோம். மனதால் சாப்டானவர், உள்ளத்தால் செயலால் இரும்பு மனிதர், நம் பள்ளிக்குழு தலைவர் எஸ்ஆர் பார்த்திபன் அவர்களே, வருக வருக என வரவேற்கிறேன். நம் மதுரையில் மீனாட்சி அம்மன் ஆண்டு கொண்டிருக்கிறார், மீனாட்சி தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறோமே, அது இப்பொழுது மெய்ப்பித்தாகிவிட்டது. இன்று மதுரை கலெக்டர் திருமதி சங்கீதா அவர்கள், மதுரை மேயர் திருமதி இந்திராணி அவர்கள், திட்ட இயக்குனர் மோனிகா ராணா அவர்கள், காவல்துறை துணை ஆணையர் அனிதா அவர்கள், கல்வி ஆய்வாளர் திருமதி ரேணுகா அவர்கள், மீனாட்சி அம்மன் கோயில் அறங்காவலர் திருமதி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்கள், இப்பொழுது மதுரை ஆணையாளர் திருமதி சித்ரா விஜயன். நம் மாநகராட்சி தொடங்கி 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 71இல் தொடங்கிய நம் மதுரை மாநகராட்சிக்கு 71வது ஆணையராக வந்திருக்கும் சித்ரா விஜயன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரிஸ்லா ஜான்சி அவர்களை வரவேற்கிறேன். மோசஸ் பெஞ்சமின் சார் அவர்களையும் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறேன். எஸ் கணபதியன்கோ உரிமையாளர் கணபதி அண்ணாச்சியுடைய அண்ணன் எஸ் பாலு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தலைமை ஆசிரியை அவர்கள், தலைமை ஆசிரியருடைய பணி அவர்களுடைய பள்ளிப்பணி மட்டுமல்ல, ஒவ்வொரு பணியிலும் சிறந்து விளங்கும் காந்திபாய் சுவாமி அடியாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நல்லாசிரியர் என்றால் நல்ல ஆசிரியர் திரு நாகநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேல்நிலை பள்ளிக்குழு உறுப்பினர்கள் நாகரத்தினம், செல்வராஜ், என்ஆர் செல்வம், எஸ்பி சந்திரசேகர், நடுநிலை பள்ளிக்குழு உறுப்பினர் மாணிக்கவேல், கணேசன், சுரேஷ், ராஜசேகர், ரமேஷ், காமராஜர் இளம் மழலையர் பள்ளி சேகர் சுப்பிரமணியம் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அறப்பணிக்குழு நிர்வாகிகள் எம்ஆர்ஆர் மணிகண்டன், திரு எஸ் செல்வப்பிரபு, எஸ்ஆர் கணேஷ்குமார், அறிவுச்செல்வம், KS முருகன், வேல்சாமி, ராஜசேகர், முருகேசன், பி பாண்டி, முன்னோடிராஜ், சந்திரன், ரமேஷ், நாடசாமி, ஜெயரட்சகன், மணிமாறன், ராஜ்குமார் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாரியம்மன் கோவில் அறப்பணிக்குழு நிர்வாகிகள் பாலசுப்ரமணியன், சேர்மக்கணி, சேர்மசுந்தர், MS மாடசாமி, KR யோகானந்த், M மகேஸ்வரன், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், ஜெயச்சந்திரன், அன்பரசன், விஜயராஜன், காமராஜ், தனசேகரன், வி ரவிச்சந்திரன், ஆனந்தன், தங்கராஜ், சோலையப்பன், சுரேஷ்குமார், மகேஸ்வரன், கண்ணன், டி ராம்குமார், அசோக்குமார், செந்திவேல் நாடார் நினைவு அன்பு குழு தலைவர் AR ராஜேந்திரன், R வேல்முருகன், GR பாலன், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் புதுராஜா, செல்வம்,
பரமசிவம், நாச்சியப்பன், சோமசுந்தரம், காமராஜ், ஏ முருகன், பெத்துராஜன், சதீஷ்குமார், தட்சிணாமூர்த்தி, ஞானபிரகாசம், சுரேஷ்குமார், எம் கணேஷ்குமார், பாலாஜி, ஜி பெரியசாமி இவர்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒருவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நேர்மைதான் எல்லோரையும் நல்ல வழி நடத்தி செல்லும். நேர்மைதான் ஒழுக்கமாக இருக்கச் சொல்லும். நேர்மைதான் ஊழல் இல்லாத மனதை உருவாக்கும். நேர்மைதான் எல்லா வகையிலையும் சிறந்த வாய்மையான சொல். அதற்கு அமெரிக்காவில் பிறந்த சான் பிரான்சிஸ்கோவில் 1954 வருடம் 24ஆம் தேதி ஒருவர் பிறந்தார். அதாவது உலகில் 3 ஆப்பிள்கள் உலகை புரட்டி போட்டன. அது 1 ஆதாம் சாப்பிட்டது, 2 நியூட்டனின் சிந்தனையை தூண்டியது, 3 இப்போ எல்லோருக்கும் மனிதனுக்கு 2005ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரை எல்லோருக்கும் 2 கைகள் தான் இருந்தன. ஆனால் இப்பொழுது 3வது கையும் முளைத்து விட்டது. அது எந்த கை? அது ஃபோன் என்ற ஸ்மார்ட் ஃபோன். அதுதான். அது இல்லாமல் யாரும் இல்லை. யாரும் வெளியில் வருவதில்லை. வீட்டிலிருந்து மறந்து வெளியில் பாதி தூரம் வந்தாலும் அந்த ஃபோனை எடுப்பதற்கு திரும்ப போய் எடுத்து கொண்டு வராமல் அவர்களால் இருக்க முடியாது. அந்த 3வது ஃபோன், அதாவது ஆப்பிள் ஃபோன், அதைத்தான் உருவாக்கியவர் ஸ்டீவ். பெற்றோரிட்ட பெயர் ஸ்டீவ். ஆனால் அவர் தத்து கொடுக்கப்பட்ட இடம் பவுலா ஜாப்ஸ். இவர்களுக்கு தத்து கொடுக்கப்பட்டார். குடும்பம் சற்று ஏழ்மையான குடும்பம். பல சிரமங்களுடன் பள்ளி படிப்பை முடித்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனால் பள்ளியில் படிக்கும்போது சுமாராக படிக்கும் மாணவர்கள்தான். ஏனோ அறிவாளிகள் எல்லோரும் சுமாராக தான் ஆரம்பத்தில் படித்திருக்கிறார்கள். ஆதலால் மாணவர்கள் யாரும் நாம் சுமாராக படிக்கிறோமே என்று எந்த கவலையும் வேண்டாம். சுமாராக படிப்பதனால் நாம் ஒன்றும் வாழ்க்கையில் கெட்டுப்போவதில்லை. ஆனால் நேர்மையாக இருந்தால் நாம் இந்த மேன்மையான இடத்திற்கு வருவதற்கு எல்லோராலும் முடியும். இங்கு இருக்கும் எல்லோரும் 100க்கு 100 மார்க் வாங்கியவர்கள் அல்ல. எல்லோரும் நேர்மையாக உழைத்து வந்து இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர் எப்படியெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தார், எந்த வயதில் வந்தார், இதையெல்லாம் சொல்லி பேசலாம். இன்று முழுவதும் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். இது மாதிரி நிறையா தமிழர்களும் இருக்கிறார்கள். ஆகவே முன்னேறியவர்கள் எல்லாம் நேர்மையாளர்களே என்று கூறி இந்த மாலை வேளை உரையை நான் முடித்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு அமர்கிறேன். வணக்கம், நன்றி. நாடார் வித்தியாசாலை நடுநிலைப்பள்ளியின் 106வது, நாடார் மேல்நிலைப்பள்ளியின் 69வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கும் வட்டார கல்வி அலுவலர் திரு டே மோசஸ் பெஞ்சமின் எம்எஸ்சி பிஎட் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீ கணபதி அன்கோ தெற்கு வாசல் உரிமையாளர் உயர் திரு எஸ் பாலு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மதுரை கிளை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி கே எம் பிரிசில்லா ஜான்சி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மேலும் நமது உறவின் முறை தலைவர் திரு எஸ் கணபதி ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். உறவின் முறை செயலாளர் திரு ஏ மயில்ராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். உறவின் முறை பொருளாளர் திரு NL ராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய இரு பள்ளிகளின் பள்ளிக்குழு தலைவர் திரு SR பார்த்திபன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது உறவின் முறை துணைத் தலைவர் திரு டி ரமேஷ் பாபு ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். உறவின் முறை துணைத் தலைவர் துணை செயலாளர் டி அருஞ்சுனைராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ரேஸ் லேப் அவர்களின்
உரிமையாளர் மணிகண்டன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். முன்னாள் மாணவரும் திரு செந்தில் ராஜா, முன்னாள் மாணவர் திரு செந்தில் ராஜா ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய உறவின் முறை கௌரவ தலைவர் திரு எஸ் முனிராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மழலையர் பள்ளி கௌரவ ஆலோசகர் அன்னை ஜெராக்ஸ் திரு ஏ இளங்கோவன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய கௌரவ தலைவர் திரு எஸ் டி ராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் திரு கு நாகநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கௌரவ ஆலோசகர் நல்லாசிரியர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பள்ளிக்குழு உறுப்பினர் மாணிக்கவேல் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நிர்வாக குழு உறுப்பினர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நிர்வாக உறுப்பினர் திரு வேல்சாமி ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நிர்வாக குழு உறுப்பினர் திரு முருகேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது இரு பள்ளிகளின் தலைவர் திரு எஸ் ஆர் பார்த்திபன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நாடார் வித்தியாச நடுநிலைப்பள்ளி 106வது, நாடார் மேல்நிலைப்பள்ளி 66வது ஆண்டு விழாவும், காமராஜ் இளைமலை ஆண்டு விழாவும் மற்றும் விளையாட்டு விழாவிற்கு இன்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். தன்னிகரற்ற நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு தலைமை உரையாற்ற என்னை பணித்த உரைமுறை பெரியோர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பது உலகம் அறிந்த உண்மை. அதேபோல் தமிழ்நாடு என்றாலே விழாக்கள் நிறைந்த மாநிலம் என்பது அண்டமறிந்த அலையியல். அதுவும் மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது சித்திரை திருவிழாவும் அது தேரோட்டம்தான். அதைப்போல் தெக்குவாசல் என்றாலே நினைவுக்கு வருவது நம் நாடார் வித்தியாச பள்ளிகளின் ஆண்டு விழாவும் அதன் கலை நிகழ்ச்சிகளும் தான். இந்த ஆண்டு விழாவானது ஆசிரியர் மாணவர் ஓராண்டு சாதனைகளையும் ஒரு நாளில் உலகறிய செய்யும் விழா. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்ற ஒற்றுமை சிறப்பை விளக்கும் பழமொழி. அதேபோல் இந்த ஆண்டு விழா என்பது ஆசிரியர் மாணவர் நிர்வாகத்தினர், பெற்றோர்கள், பார்வையாளர்கள் மற்றும் பணியாளர்களின் அனைவரும் ஒன்றுபண்டு உழைக்கும் உழைப்பின் பலனை உலகறிய செய்யும் நாள். இந்த ஒளி ஓவியம் சாதனையாளர் பாராட்டு விழாவும் தலைமுறையாக தொடர வேண்டி என் தலைமை நிறைவை ஆற்றுகிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணாச்சி திரு பால் அவர்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் வட்டார கல்வி அலுவலர் திரு மோசஸ் அவர்களையும், உயர்நீதி வழக்கறிஞர் பிரின்சிலா ஜான்சி அவர்களையும் மற்றும் மணியன் அண்ணாச்சி அவர்களுக்கும் தம்பி செந்தில் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து, மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர் இருபள்ளி தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ கண்மலைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழகத்திலே முத்தமிழ் வளர்த்த நம் மதுரை மாநகரின் மத்தியிலே மங்கா புகழ் பெற்ற நூற்றாண்டுகளை கடந்து வெற்றி நடை போடும் நம் நாடார் வித்தியாசாலை நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி மற்றும் காமராஜர் மழலை பள்ளிகளின் ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இவ்வேளையிலே இவ்வாண்டு விழாவின் வரவேற்புரை வழங்க உறவின் முறை தலைவர் ஐயா திரு எஸ் கணபதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மரிய தெற்குவாசல் நாடா அபிவிருத்தி சங்கம் உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப்பள்ளி, நாடார் நடுநிலைப்பள்ளி, காமராஜர் மழலைப்பள்ளி மூன்றும் சேர்ந்து இன்றைக்கி ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடிக்கிருக்காங்க. நம்முடைய பள்ளி வளர்ச்சி பார்த்திங்கன்னா 1850 ஆரம்பிச்சிருக்காங்க. கோவில், பள்ளி, உரன்முறை இது எங்கேயுமே ஆரம்பிக்காதது. மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி நம்ம பள்ளி சிறப்பாக இன்றைக்கி செயல்பட்டு இருக்குது. அது என்ன காரணம்னா முன்னோர்கள் வித்திட்டதுனால இன்றைக்கி மிக சிறப்பாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை எல்கேஜி சேர்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் சிரமமும் இல்லை, செலவும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம்.
மார்க்கு காரணம் ஒழுக்கம் நான் கற்றுக் கொடுத்துக்கிருக்கோம். அந்த முன்னோர்கள் கட்டி காத்ததை இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா நிறுவனமும் சேர்ந்து ஆசிரியர் பெருமக்கள், உறன்முறை, நன்கொடையாளர்கள், நம்ம பள்ளி என்றாலே நிறைய பேர் நன்கொடை கொடுத்துட்டே இருக்காங்க. வாழ்க்கைக்கு பணமே முக்கியம், ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. 2011 நம்ம பள்ளிக்கு உடன்முறை வந்து எலெக்ஷன் பாடி வந்தது. எலெக்ஷனிலிருந்து நாங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கட்டடம் கட்டி மாணவ மாணவியருக்கு என்ன வசதி வேணும், என்ன செய்யணும், எங்கள் பள்ளியை தாண்டி வெளியில் போய் ப்ரைஸ் வாங்கிறது, மார்க் அடிப்படையில் பரிசு வாங்கிறது அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மீடியமான பள்ளியாக இருந்தாலும் சிறப்பான பள்ளியாக, சிறப்பான உடன்முறையாக, சிறப்பான கோயிலாக நாங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு கட்டி காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை வந்து அன்பா, அடக்கமாக, கண்ணியமாக பிள்ளையை வளர்த்து நீ ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து மேலே வந்துடுவாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு பிள்ளைக்கு பயப்படுறாங்க. முந்தி வந்து பிள்ளை வந்து பேரண்ட்ஸு பயந்த காலம் போய் இப்போ வந்து அவங்க பயப்படுறாங்க. இதெல்லாம் மெயின் காரணம் செல்ஃபோனு தான். செல்ஃபோனை முக்கியமானது பயன்படுத்தி பிள்ளைகளை நீங்கள் சிறப்பாக வளர்த்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைகளை கண்டித்து அன்பாக கண்டிக்கணும். ரொம்ப ஹார்டாக கண்டிச்சிங்கன்னா பிள்ளைய வந்து கோவிச்சுக்கிறோம். இன்றைக்கி சூழ்நிலைக்கு ரொம்ப அன்பாக கண்டித்து நீங்கள் பள்ளிக்கு அனுப்புனீங்கன்னா வாத்தியார் சொல்ல கேள் அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த பிள்ளையை படிச்சிருங்க. மெயின் அதுதான். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் 4வது தான். அப்பா அம்மா, அடுத்து வாத்தியார். இங்கே இருக்க மேலே இருக்க எல்லாருமே வந்து வாத்தியார்ட்ட அடி வாங்கி தான் மேலே உட்காந்துருக்கோம் எல்லாருமே. இன்றைக்கி வாத்தியார் அடிக்க முடியலை, அந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு இன்றைக்கி. அதனால் நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து நம்ம தான் கண்டித்து சிறப்பாக பள்ளிக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுடைய கடமை வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு வியாபாரி, ஒரு விவசாயி. நீங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் உற்பத்தி தான் மெயின். மோடி வார்த்தை உற்பத்தியை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, அந்நிய செலவாணி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எதாவது தான் சரிதான். அதுக்காக ஐஏஎஸ் ஆகுங்க கணக்கே கிடையாது. ஒரு வியாபாரி ஆகலாம், ஒரு ஸ்டவ் தயார் பண்ணலாம், ஒரு ஊக்கு தயார் பண்ணலாம், பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அதுக்காண்டி ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும் அப்படியே எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன அறிவு சார்ந்திருக்கோ, நமக்கு என்ன படிப்பு வருதோ அதை படித்து அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் தொழில்துறை ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்துடுவீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கமிஷனர் இன்றைக்கி மதுரையில் எல்லாமே பெண்கள் தான். இன்றைக்கி 4 கமிஷனர். நாங்கள் வந்து மாநகராட்சி கமிஷனரை பார்க்க போயிருந்தோம். சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோளுக்காண்டி போயிருந்தோம். அவங்க கேரளாக்காரங்க. அவளை அன்பாக வரவேற்று எங்களுக்கு அந்த மனு வாங்கி படித்து பார்த்து மேயர், கமிஷனர், அந்த சுகாதார தலைவர் கா ஜெயராஜன் அவர் சேர்ந்து 1 மணி நேரத்தில் நாங்கள் அந்த ஆர்டர் வாங்கிட்டோம். 1 மாதம் தள்ளி அந்த லைசன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டோம். அவங்கள்ட்ட பேசிக்கிறோமோ சொல்கிறாங்க அவங்க, அந்த லேடி 7 ஐஏஎஸ் அவங்க வீட்டில் 7 ஐஏஎஸ் அவங்க வீட்டில் இருக்காங்களாம். பாருங்கள் எப்படி படிச்சிருப்பாங்கன்னு சொல்லி. ஏன்னா படிப்பு முக்கியம், அடுத்து வியாபாரம் முக்கியம், அடுத்து பதவி முக்கியம், அதற்கான விவசாயம் முக்கியம். விவசாயத்துக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கி அரசாங்கம் வந்து அவ்வளோ சலுகை பண்ணுறாங்க. உற்பத்தியை பெருக்கிட்டு முடிச்சுங்களே நம்ம நாடு வந்து இன்னும் வல்லரசு ஆகிடும். அதில் உங்கள் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக படிக்க வச்சு பிள்ளைகளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு கொடுங்க. எல்லாமே கனவு காணாதீங்க. ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், போலீஸ் அதிகாரி ஆகணும். இன்னொன்று சொல்கிறேன், மாணவர்கள் வந்து மாணவிக்கு வந்து தபால் போட்டு பழகுங்க. உங்களுடைய குறைகளை, ரோடு சரியில்லை, தண்ணி வரல, சாக்கடை அப்படின்னு நீங்கள் வந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து தபால் போட்டு பழகுங்க.
எங்கள் சங்கம்லாம் தபால் போட்டியாக இருக்கும். மோடி வரைக்கும் போடுறோம். நிர்மலா சீதாராம் அவ்வளவுக்கும் போட்டியாக இருக்கும். அந்த லெட்ரு போட்டு பழகிட்டீங்கனாலே உங்களுடைய நாலேஜு இன்னும் கூடிடும். அதனால நீங்கள் படிப்பையும் தாண்டி பொது வாழ்க்கையிலே வந்து சிறப்பாக செயல்படுங்க. நன்றி, வணக்கம். முன்னிலையுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஃப்ரண்ட்டில் நிறைய சேர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி உட்காராமல் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்தா கொஞ்சம் லேட்டாக வர்றவங்க பின்னாடி உட்காராங்க. முன்னாடி இடம் இல்லை நினச்சி அவங்க நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வந்து எல்லாரும் உட்காருங்க. தேங்க்யூ. பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம். ஆம், பணிவும் பாசமும் பண்பும் நிறைந்த நம் உறவின் முறை பெரியோர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து முன்னிலை உரை வகிக்க திரு ஐயா மயில்ராஜன் அவர்களை பணிவோடு இன்முகத்தோடு வரவேற்கிறேன். நமது தெற்கு வாசல் நாடார் வித்யாபிவிருத்தி சங்கம் உறவின்பறைக்கு பார்த்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப்பள்ளியின் 69வது ஆண்டு விழாவும், நாடார் வித்தியாசாலை நடுநிலைப்பள்ளி 106வது ஆண்டு விழா, காமராஜர் இளம் மழலையர் பள்ளி முப்பெரும் பள்ளிகளுக்கு சார்ந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு அழைப்பாளர்கள் உயர்திரு மோசஸ் பெஞ்சமின் அவர்களையும், உயர்திரு எஸ் பாலு அண்ணாச்சி அவர்களையும், திருமதி கேஎம் பிரசிஸ் ஜான்சி அவர்களையும், மற்றும் வர இருக்கும் நமது கமிஷனர் சித்ரா விஜயன் அவர்களையும், மற்றும் நமது உறவின்முறை தலைவர், உறவினர் முறை செயற்குழு உறுப்பினர்கள், கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரையும் வருகிறவர் என்ற வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். காலையில் இருந்து, அதாவது இன்றைக்கி காலையில் வந்து விளையாட்டு நிகழ்ச்சி நடந்துருச்சு, மாலையில் வந்து ஆண்டு விழா. இந்த இரு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஒரு கடுமையான உழைத்த நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்பி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியை முதல் கூறிக்கொள்கிறேன். நல்லா இன்னும் நீண்ட ஒரு கரகோஷம் கொடுக்கலாமே. 15 நாள் உழைப்புனா இந்த கடுமையான உழைப்பு. இந்த அனைத்து மாணவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு சொல்லி அந்த கிரவுண்டு ஸ்கூல்லேருந்து கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அனைத்து மாணவர்களையும் பங்கெடுத்து வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம், நன்றி. விளையாட்டு போட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவ பருவத்திலேயே வெற்றி தோல்வி வந்து ஜகஜம், அதை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் வேணுங்கிறதுக்காக பெரும்பாலுமே இந்த விளையாட்டு போட்டி நடத்துறது. அதுபோக ஆண்டு விழாங்கிறது மாணவர்களோட தனித்திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்துடுறதுக்காக அத்தனையுமே அதுக்காக ஆண்டு விழா நடத்துகிறாங்க. இந்த அத்தனையுமே பார்த்தீங்கன்னா யாருக்காக? இந்த மாணவர்களுக்காக. உங்கள் எதிர்காலம் சிறக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறக்கணுங்கிறதுக்காகவே நடத்தப்படுகிற நிகழ்ச்சி. ஒரு மனிதனோட வாழ்க்கை பயணங்கிறது 70 வயசு சராசரினா, ஒரு மாணவ பருவத்தில் போடுற அஸ்திவாரம் தான் வந்து கடைசி வரை அந்த கூட வரும். எதிர்காலம் என்ன நிர்ணயிக்கக்கூடிய பருவம் இந்த மாணவ பருவம். இந்த மாணவ பருவத்தில் வந்து கல்வி தான் வந்து பெரிய சொத்து. கல்விக்கு வந்து அந்த ஒரு வீணாக பொழுத போக்கிக்கிட்டு மற்ற கவனச்சிதறல் இருந்தால் சென்ற பொழுது என்றைக்குமே திரும்பி வராது. கல்வி வந்து, அதாவது உங்கள் தாய் தந்தர்கள் பல கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் தர்ற பரிசே வந்து இந்த கல்வியால் கற்று நீங்கள் வந்து அவங்கள உயர்த்துறத. பணக்கார வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு தோள்கள், அவங்க கால்களை சுமக்கிறதுக்கு தோள்கள் காத்திருக்கு. ஆனால் ஏழைகள் வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தோள்களில் சுமை காத்திருக்கு. பணக்காரர் வீட்டில் குழந்தைகள் வளர்ந்தே பிறக்கின்றன, ஏழைகள் வீட்டில் பிறந்து வளர்கின்றன. பணக்கார வீட்டில் பிறக்கும் குழந்தை பிறந்தே வளர்வது பிறப்புரிமை, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்தே பிறப்பது பிறப்புரிமை. அந்த கல்வியை வந்து இந்த வயசில் வந்து நல்லபடியாக கடித்தாதான் கல்வி. ஏழைக்கு வந்து செல்வம், வீட்டுக்கு வந்து விளக்கு, செல்வந்தருக்கு அணிகலம், நாட்டுக்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த கல்வியை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒருமைக்கண் தான் கட்ட கல்வி எளிமையை மேப்பாப்பு புலத்து. ஒருத்தன் நீ இன்னைக்கு கல்வி கட்டினா 7 ஜென்மத்துக்கும் அது கூடயே வரும். கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கும் நாடல்ல மற்றவை. எந்த செல்வம் இருந்தாலும் சரி, அதை விட பெரிய செல்வம் வந்து
கல்வி செல்வங்க. அதை அவையே ரொம்ப சுருக்கி சொல்கிறா. கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி. கையில் வந்து எவ்வளோ பொருள் வச்சிருந்தாலும் உண்மையான செல்வம் வந்து கல்வி தான். அந்த கல்வியை கற்றுக்கிட்டோம்னா அதை கொடுக்க வந்து குறையவே குறையாது. இன்றைக்கி கல்வி கற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் சென்று உரையாற்றி, இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தோம்னா தெரியும், சோசுபி சுந்தர வயசு 85. அவர் வந்து மூலதனமே கல்வி மட்டும்தான். போகிறாரு, ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, உலகமெங்கும் போய் பேசுகிறாரு. வேறு எந்த முதலீடுமே கிடையாது. அவரை வரவேற்று அங்கே கொண்டு போய் பொண்ணும் பொருளும் கொடுக்குறாங்க. அதனால தானே சொல்கிறாங்க, வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தால் முடியாது, கொடுக்க குறைவன்றி நிறைந்தொழித்து கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க பொருள் தேடி அலைவதென்ன உள்ளத்தை அப்படின்றாங்க. அதாவது ஒரு பணக்காரன் வந்து ஏழை ஆகிடலாம். நான் வந்து சொல்லலாம், நான் ஒரு காலத்தில் பணக்காரனாக இருந்தேன், ஏழை ஆகிட்டேன். ஆனால் எந்த அறிவாளி, ஒரு படித்தவன் வந்து நான் அன்னைக்கு அறிவாளியாக இருந்தேன், நான் இன்றைக்கி முட்டாளாகிட்டேன்னு சொல்லவே முடியாது. குறையாத செல்வம் வந்து கல்வி. அந்த கல்வியை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். கல்விங்கிறது எப்படின்னா சும்மா ஒரு பட்டதாரியாகிறது கல்வி கிடையாது. கல்விக்கு பின்னாடி ஒரு பிஏ எம்ஏ அப்படி போட்டு இல்லை பிஇ அது வந்து கிடையாது. ஆழக்கல்வி. இன்றைக்கி நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் வந்து இந்தியா முழுவதும் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குங்கிறாங்க. அதுக்கு பட்டதாரிகளை தெரியல, அந்த வேலைக்கு தகுதி உள்ள ஆட்கள் இன்றைக்கி கிடைக்காதனால அவ்வளோ வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குது. நம்ம வந்து பிறந்த, அதாவது உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நாம் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு நினைக்கி சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம என்ன, நம்ம வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பொழுதை வீணாக கழித்தோம்னா எதிர்காலத்துக்கு உதவாது. நம்ம இன்றைக்கி இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறவர் நம்ம நாராயணன். அவரை வந்து படிப்படியாக, அவர் வந்து நார்வேலில் பிறந்தவர். நார்வேலில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். ஆரம்ப கல்வி ஒரு கிராமத்தில் படிக்கிறாரு. அவர் 9ஆம் கிளாஸ் படிக்கிற தண்ணி அவங்க வீட்டில் கரண்ட் இல்லையா. அவர் வந்து இன்றைக்கி உன்னதமான ஒரு நிலைமையில் இஸ்ரோ விஞ்ஞான தலைவராக இருக்கார். அதனால் படித்தவங்க, வசதி இல்லாமல் படித்து சாதித்தவர்கள் தான் வந்து நிறையா இருக்காங்க. ஒரு இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயா அவரை எடுத்துக்கோங்க. கணித மேதை ராமானுஜத்தை எடுத்துக்கிட்டோம்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர். இன்றைக்கி உலகம் போட்டு ஒரு கணித மேதையாக நம்ம எல்லாருக்குமே இருக்காங்க. நம்ம ஒரு படிப்புங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சியம், குறிக்கோள், நான் என்ன ஆகணும் அப்படிங்கிறது நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு எங்கே போகணுன்ற ஒரு தெரியாத பஸ்ஸில் ஏறி உட்கார்ற மாதிரி. லட்சியம் மட்டும் இருந்தால் கடினமான உழைப்பு, முயற்சி தான் வந்து தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விடாமுயற்சி. முயற்சிகள் வந்து என்னையை கைவிடலாம், ஆனால் வந்து நான் முயற்சியை கைவிடக்கூடாது. எப்படின்னு கேட்டோம்னா, கடலில் போய் ஒரு முத்து குளிக்கிறாங்க. ஒரு வட்டம் போய் முத்து எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டாங்கன்னா கடலில் முத்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. என் முயற்சியில் வந்து கோளாறு. அப்போ நான் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் வந்து நான் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற இதில் இருக்கணும். அதை போக இன்னொன்று நம்ம இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம முன்னாள் பள்ளி மாணவர் ஒருத்தர் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதை ஒரு கடைசி பரீட்சை எழுதாமே ஒரு வேலைக்கு போயிடுறாரு. வேலை கல்விக்காண்டி போயிடுறாரு. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பெரிய வறுமை. இவர் போய் வேலை பார்த்தா தான் அவங்க குடும்பம் நடத்த முடியுங்கிற சூழ்நிலை. அங்கேருந்த ஒரு ஆசிரியர் வந்து திருப்பி அனுப்பி பரீட்சை எழுத வச்சு, அப்புறம் வந்து அந்த பையனை வந்து +2 வரை படித்து இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் முடித்து படைச்சே பார்த்தா இன்றைக்கி அமெரிக்காவில் இருந்தாங்க. அந்த காலை உணவுக்காண்டி நம்ம ஸ்கூலில் கொடுக்குறதுக்காக வந்தாங்க. அந்த பையன் எந்த ஒரு குடும்ப பின்னணியும் இல்லாமல் பல இடத்துக்கு அன்றைக்கி அந்த ஒரு படிக்க வச்ச ஆசிரியர் ஒருத்தர் பெரிய உதவி பண்ணி படிக்க வச்சுருக்காங்க. நீ படிக்கிற வேலையை மட்டும் செஞ்சேன்னா உனக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நிறையா காத்திருக்காங்க ஆளுங்க. அதாவது நம்பிக்கை கொள்ளணும். ஒரு பறவை வந்து ஒரு கிளையில் அமருதுன்னா அது கிளையை நம்பி உட்கார்றது கிடையாது, அதோட சிறகை நம்பி தான் உட்காருது. அந்த நம்மளுக்கு ஒரு தெளிந்த எண்ணிதல் முடிதல் வேணும். நீ எந்த நினச்சேன்னா நினச்சதை முடிக்கணும். நல்லவை எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், உறுதியானதை அதை அச்சீவ் பண்ணணும். தெளிந்த நல்லறிவு வேண்டும். உன்னை வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்றுறோன்னு வைங்களேன், அதுக்கு என்ன தேவை? ஒரு எண்ணெய், தீ பிரகாசம். எண்ணெய், தீ அதை வரிசையாக சொன்னோம்னா எண்ணெய், தீ எண்ணெய் திருத்தின்னு வந்தால் நான் திருத்திக்கிட்டேன்னா ஒரு பிரகாசமாகக்கூடிய விளக்காகுவேன். இந்த நான் தான் என்னையை பற்றி முடிவு பண்ணணும்.
நீ தான் சாதிக்கணும். உன் அறிவு பசி தீரன்னா நீ தான் படிக்கணும். நீ படித்தா தான் எதிர்காலத்தில் நல்லா வர முடியும். நல்லா இன்றைக்கி எதிர்காலம் உனக்கு என்ன வேலைக்கு கொடுக்க காத்திருக்கு. நல்லா படித்தேன்னா நல்ல வேலை வாய்ப்பு, இல்லாட்டி உடல் உழைப்பு. இன்றைக்கி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நாட்டில். ஒரு சுமை தொழிலாளியா நீ என்னவாகணும் நீ முடிவு பண்ணு. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ என்ன பெருமை தேடித்தரணும்னு நீ பண்ணணும். கேளினின் கேள் பெரிதின் கேளுங்கிறாரு. அப்போ நம்ம லட்சியமே பெருசாக இருக்கணும். நான் இதை சாதிக்க போகிறேன், உயர்ந்த லட்சியமாக இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். அந்த விடாமுயற்சியில் வந்து அந்த ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கல்வி தான் பாதுகாப்பு. இன்றைக்கி சின்ன சின்ன ஒரு கவன ஈர்ப்புகளோ இந்த சின்ன சின்ன பொழுதுபோக்குகளோ உங்கள் எதிர்காலத்தோட ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குமே ஒழிய இந்த இந்த எதுவுமே உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படாது. ஒரு இன்றைக்கி எந்த ஒரு சிக்கலில் நீங்கள் பண்ணீங்கனாலும் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற தண்டனையாக இருக்கும். சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிடுவாங்கங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கல்வி எவ்வளோ முக்கியமோ அதை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அவை என்ன சொல்கிறா, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வலுவா நெறியின் மேதனில் இட்டார் பெரியார் இராதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன, ஒரு நீதி நவரத்தை தவறாமல் ஒழுக்கத்திலேருந்து வாழ்கிறவங்க மேல், மற்றவெல்லாம் இழிகுலத்தோடு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஜெயிலுக்கு போகிற ஒரு திருட்டு தொழில் செஞ்சு ஒரு தொழிலுக்கு போகிறேன், அவன் வந்து இழிகுலன்னு சொல்லலாம். அதே இடத்துக்கு யார் போகிறாங்க, இன்றைக்கி கோப்போ சட்டத்தில் உள்ளே போகிறாங்க. அந்த படிப்பு என்ன செய்யுது, ஐஏஎஸ் அதிகாரி உள்ளே போகிறாங்க, இவங்களும் வந்து இழிகுலத்தோடு தான் அப்படிங்கிறது அந்த அவங்க செயலில் தான் இருக்குது. அப்போ நீ என்ன செய்யணும், ஒழுக்கமாக உயரணும். சரி, ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கங்கிறது இன்றைக்கி ஒரு மழை பெய்யுது, மழை பெஞ்சா என்ன செய்யுது, மேலேருந்து தண்ணி ஒழுகுது. அப்போ மேலிருந்து கீழே வரணும். அதாவது பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஆசிரியர்கிட்ட இருந்து மேலேருந்து வர்றது தான் ஒழுக்கம். வந்து ஒழுக்கம் பிள்ளைகள் வரணும்னு சொன்னால் நம்மளை ஒழுக்கமானவர்களாக ஆக்கி கொள்ளணும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு செவிவெளி செய்தியை விட, அதாவது சான்று நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிள்ளைகள் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்து ஒரு 3 வருட காலங்கள் வந்து அவங்க வீட்டு சூழ்நிலையை பார்த்து தான் வளருது. அங்கே தான் வந்து ஒழுக்கத்தை போதிக்கப்படும். அதனால் நம்ம வந்து ஒழுக்கத்தில் எடுத்துக்காட்டாக இருக்கணுமே ஒழிய ஒரு சொல்வழி ஆளுகளாக இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக இருந்து உதாரணமாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான கல்வியையும் அவர் எதிர்காலமையும் சிறக்க வைத்து பள்ளிக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவருகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கல்வியோடு ஒழுக்கத்தையும் பெற ஆலோசனை நல்கிய ஐயா மயில்ராஜன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். அடுத்தது, விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமழையும் ஒளி கொடுக்கும், தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் கொண்டு பள்ளியின் பெருமையை கட்டி காக்க ஆண்டு விழாவினை அருமையாக திட்டமிட்டு ஆசிரிய பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் பாங்குடன் வழிநடத்தி பணிகளை பிரித்து கொடுத்து ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எனக்கு வலுவூட்டும் இறைவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருக்கும் எம் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்கள் தற்போது பள்ளியின் மணிமகுடமாய் உள்ள ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டறிக்கை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து, ஆம் 7 பிறவியிலும் கூட வரும் சிறப்புமிகு கல்வி ஒளியை ஏழைகளின் வாழ்விலும் ஏற்றி வைக்கும் கல்வி பணியில் எமை காலூன்ற வைத்த எனது அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். பார்ப்போற்றும் பாடசாலை இங்கு பாசத்திற்கு ஏது எல்லை, அறிவையும் அன்பையும் அளவில்லாமல் அள்ளித்தந்து கண்டிப்பையும் ஒழுக்கத்தையும் அளவாய் தெளித்து கல்வி சமைக்கும் கலாச்சார சோலை, அதுவே எங்கள் நாடார் வித்தியாசாலை. இது நாடு போற்றும் நன்னெறி சோலை. திருக்குறள் வெறும் குறள் அல்ல, அறம் பொருள் இன்பம் எனும் முப்பாலால் வாழ்வில் முக்கணி சுவை ஊட்டுவை. அதே போல அறத்திற்கு வாழ்த்துரை வழங்கிய ஆன்றோர்கள், பொருளுக்கு உமை போன்ற உறவின் முறை பெரியோர்கள், இன்பத்துக்கு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளால்
கண்ணையும் கருத்தையும் கவரும் மாணவ கண்மணிகள், கலை நிகழ்ச்சிகள் என முப்பெரும் வாழ்வியலை 3 மணி நேரத்தில் முத்தாய் முழக்கமிடும் நம் பள்ளிகளின் 106வது 69வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நிர்வாகத்தினர், உறவின்முறை பெரியோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கங்கள். நாடார் வித்தியாசாலை என்ற திருத்தேர் பழுதின்றி பத்திரமாய் இலக்கை அடைய உதவிடும் 2 சக்கரங்களில் ஒன்று நிர்வாகம் என்றால் மற்றொன்று கல்வித்துறை. அக்கல்வித்துறையின் அச்சாணியாயிருந்து மாணவர் ஆய்வு முதல் மானியம் வரை, புத்தகம் முதல் புத்தாடை வரை பழுதில்லாமல் பொழுதோடு வழங்கும் கல்வியாளர், புகழுக்கு மயங்காத புண்ணியவான், ஓய்வறியா சூரியன், ஆசிரியர்களின் அன்பர், மதிப்பிற்குரிய வட்டார கல்வி அலுவலர் திரு டே மோசஸ் பெஞ்சமின் அவர்களுக்கும் இப்பொன்னான நேரத்தில் எங்களது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். சாதி கடந்து சமயம் மறந்து சமத்துவமாய் படைத்த பல சிகரங்களை தொட்ட சாதனைகளை, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புகளை ஆண்டறிக்கையாய் சமர்ப்பிப்பதில் 100 ஆண்டு கடந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராய் பெருமிதம் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். எஸ், முதல் நிகழ்ச்சியே முத்தான நிகழ்ச்சி, உலகம் காக்கும் உன்னத நிகழ்ச்சி. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 5/6/2024 முதல் 14/6/2024 வரை அடாப்ட், ரெடியூஸ், சேவ் அண்ட் சே நோ என்ற சூத்திரங்களை மையமாக கொண்டு பல்வேறு சூழல் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன. சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு 21/6/2024 அன்று எமை போன்ற சாமானியரும் பயன்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கல்வி கண் திறந்த நாடார் குல நாயகர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் பல்வேறு பள்ளிகளில் நடைபெற்ற பற்பல போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் வென்று வந்த பரிசுகள் இதோ உங்கள் பார்வைக்கு. பேச்சு போட்டியில் 7ஆம் வகுப்பு A2 பிரிவை சேர்ந்த மோ இசக்கிசிறி ரூபாய் 7000 பெற்று வெற்றி பெற்றார். பேச்சு போட்டியில் தி தேவதர்ஷினி 7ஆம் வகுப்பு A5 பிரிவை சேர்ந்த அந்த மாணவி ரூபாய் 7000 பரிசு பெற்றாள். பேச்சு போட்டியில் எஸ் தபசினி 2வது பரிசை பெற்றாள். ஆர் சரண் பாண்டே 7ஆம் வகுப்பு A4 பிரிவை சேர்ந்த அந்த மாணவன் முதல் பரிசை பெற்றான். கட்டுரை போட்டியில் பி சபரீஷ் 8ஆம் வகுப்பு A4 பிரிவை சேர்ந்த மாணவன் முதல் பரிசு பெற்றான். ஆங்கில பேச்சு போட்டியில் 5ஆம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த மாணவன் பிபி அகிலேஷ் 3ஆம் பரிசை பெற்று சென்றான். ஆங்கில பேச்சில் எஸ் லோகேஷ் பாண்டியன் 7ஆம் வகுப்பு A2 பிரிவை சேர்ந்த மாணவன் 2வது பரிசினை பெற்றான். ஆங்கில கட்டுரை போட்டியில் 8A3 பிரிவை சேர்ந்த சி சந்தோஷ் 2ஆம் பரிசு பெற்றான். பாட்டு போட்டியில் பி தீக்ஷித் ராஜ் 6ஆம் வகுப்பு B பிரிவை சேர்ந்த மாணவன் 3ஆம் பரிசு பெற்றான். வாசிப்பை நேசிக்க 25/6/2025 அன்று போத்தீஸ் நிறுவனம் மாணவர்களுக்கு 600 புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கியது. 26/6/24 அன்று எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காவல் உதவி ஆணையாளர் திரு டி முருகன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேச்சு போட்டியில் ச விஜயஸ்ரீ முதல் பரிசையும், க கோகுல் 2ஆம் பரிசையும், சே பரத் சுப்பிரமணி 8A1 பிரிவை சேர்ந்த மாணவன் 3ஆம் பரிசையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. கட்டுரை போட்டியில் ப சபரீஷ் 8A4 பிரிவை சேர்ந்த மாணவன் முதல் பரிசையும், பி சிந்தனிகா 7ஆம் வகுப்பு A பிரிவை சேர்ந்த மாணவன் 2ஆம் பரிசையும், பி கௌதம் 7ஆம் வகுப்பு A பிரிவை சேர்ந்த மாணவன் 3ஆம் பரிசையும் பெற்று பெருமை சேர்த்துள்ளார்கள். கிளீனினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்பார்கள். அதற்கேற்ப மாணவியரின் சுகாதாரத்தை பேணும் பொருட்டு 10/7/24 அன்று திரவியம் பிள்ளை மருத்துவமனையிலிருந்து 640 நாப்கின்கள் இலவசமாக பெறப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. எமது உறவின் முறையின் காமராஜர் அறப்பணிக்குழு சார்பில்
பெருந்தலைவர் மு காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த தின விழா நமது பள்ளி வளாகத்தில் மாலை 3 மணி அளவில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 19/7/24 அன்று பஜார் நண்பர்கள் குழு மொட்டை பிள்ளையார் உறவின் முறை கட்டிடத்தில் நடத்திய 122வது பெருந்தலைவர் மு காமராஜர் பிறந்த நாள் விழாவில் நம் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 50 மாணவர்களுக்கு புத்தக பையும் நோட்டுகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. பேச்சு போட்டி மற்றும் இசை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. மாணவர்கள் மத்தியில் சிறு சேமிப்பை ஊக்குவிக்கும் வகையில் அஞ்சலக அடிப்படை சேமிப்பு கணக்கு தொடங்க 23/7/24 அன்று முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆதார் இந்தியர்களின் ஆதாரம். அந்த ஆதாரத்தை சேதாரம் இல்லாமல் நம் பகுதி மக்களுக்கு வழங்க இந்திய அஞ்சல் துறையுடன் இணைந்து 25/7/24 அன்று நம் பள்ளியில் ஆதார் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. குழந்தைகளின் பாதுகாப்பு இன்று மிகப்பெரிய கேள்விக்குறியாகி வருகிறது. வருமுன் காத்தலே சிறந்தது என்பதை தாரக மந்திரமாக ஏற்று குழந்தைகள் கடத்தல் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் பங்கு கொண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 14/11/2024 அன்று துளிர் அறிவியல் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற குழந்தைகள் தினவிழா கொண்டாட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியரின் வாழ்த்து செய்து படிக்கப்பட்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 16/1/2025 அன்று போலீஸ் பாய்ஸ் கிளப் சார்பில் நம் பள்ளியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி சந்திரலேகா அவர்கள் மேலும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நமது பாரத மணித்திருநாட்டின் 76வது குடியரசு தின விழா 26/1/2025 அன்று நம் பள்ளியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டாக்டர் எஸ் அசோகன் அவர்கள் தேசிய கொடியை பறக்கவிட்டு சிறப்புரையாற்றினார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதை பறைசாற்றும் வகையில் 25/1/2025 அன்று தேசிய வாக்காளர் தினம் நம் பள்ளியில் அனுசரிக்கப்பட்டது. மகிழ் முற்றம், சிறார் நீதி, போக்சோ சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் சைல்டு ஹெல்ப்லைன் பற்றிய இணைய விழா வினாடி வினா போட்டியில் நம் மாணவர்கள் 10 அணிகளாக பங்கு பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். எண்ணற்ற சாதனைகள் ஏட்டில் இருப்பினும் நேரம் கருதி மிக முக்கிய நிகழ்வுகளையும் சாதனைகளையும் மட்டுமே உங்கள் முன் பொழிந்தேன். சிறப்பாக வாழ்பவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல, பிறரையும் சிறப்பாக வாழ வைப்பவர்களே தலைவர்கள். ஆம், எம் தாளாளர் ஆகட்டும், எம் தலைவராகட்டும், எம் பொருளாளராகட்டும், உறவின் முறை பெரியோர்கள் ஆகட்டும், தாம் சிறப்பானவர்களாக இருப்பதோடு அல்லாமல் செம்புல பெயநீர் போல எம்மையும் எம் மாணவ செல்வங்களையும் சிறப்பாக மாற்றிட சீரிய பணி ஆற்றுவதால் தான் சாதனைகள் சாத்தியமாயிற்று. சான்றோர்களே, உமக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள், நன்றிகள். மாணவ மலர்கள் மகசூல் மகுடம் சூட்ட ஆசிரியர் என்ற ஆணிவேரின் அர்ப்பணிப்பு அவசியம். இந்த மாண்புமிகு சாதனைகளுக்கு என் தோளோடு தோள் நின்ற என் இருபால் தோழமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியின் புகழை விண்ணுயரத்திற்கு உயர்த்திய வருங்கால அப்துல் கலாம்களுக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். வானத்தை எல்லையாக கொண்டு வாய்ப்புகளை வசமாக்கி அடுத்த ஆண்டு மேலும் பல சாதனைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு விழா என்றாலே அதற்கு மணிமகுடம் ஆண்டறிக்கை தான். அந்த ஆண்டறிக்கையை பட்டியலிட்டு கொண்டு போனால் இன்னும் நீண்டு கொண்டே போகும். ஏனென்றால் எம் பள்ளி மாணவர்கள் செய்துள்ள சாதனைகள் ஏராளம் ஏராளம். உங்கள் முன் சமர்ப்பித்ததோ சிறிதளவுதான். சிறப்பாக சமர்ப்பித்த எம் பள்ளி தலைமை ஆசிரியைக்கு நிர்வாக சார்பிலும் பெற்றோர்கள் சார்பிலும் நாம் அனைவரும் ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு விருந்தினர் நமது வட்டார கல்வி அலுவலர் திரு டே மோசஸ் பெஞ்சமின் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நமது உறவின் முறை தலைவர் திரு எஸ் கணபதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கிய நம்முடைய உறவின் முறை செயலாளர் திரு ஏ மயில்ராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா அவர்கள் இப்போது நமக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள்.
அன்பின் திருவுருவமாம், அர்ப்பணிப்பின் நிறைவு பெற்றவராம், எளிமையின் அடையாளமாம், எண்ணத்தில் நேர்த்தி கொண்டவராம், தேனியின் சுறுசுறுப்பு உடையவராம், தேடலின் பொக்கிசமாய் திகழ்பவராம், தற்பெருமை இல்லா பண்பாளராம், வாழ்க வாழ்க பல்லாண்டு நும் பணி சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த நாடார் வித்தியாசாலை நடுநிலைப்பள்ளியினுடைய 106வது ஆண்டுலா நிகழ்விலே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறதான நாடார் வித்தியாசாலை அந்த அருமையான குழுவினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இன்னுமாக இந்த அருமையான சங்கத்தில் முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியதான உன்னத பொறுப்பாளர்களே, முதன்மை பொறுப்பாளர்களே, இந்த நாள் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ள அன்பு மகள் பிரிஸ்லா ஜான்சி அவர்களே, இன்னுமாக இந்த பள்ளியினுடைய சிறப்புகளுக்கெல்லாம் தன்னை மறைத்து செயல்படுகிற அன்பான தலைமை ஆசிரியர், அவர்களோடு கூட இணைந்து தோள் கொடுக்கிற அருமையான உதவி ஆசிரியர் பெருமக்கள், அருகிலுள்ள மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகிற பிற ஆசிரியர் பெருமக்கள், இந்த நல்ல நிகழ்விலே சிறப்பாக பங்கேற்று கொண்டிருக்கிற அருமையான பெற்றோர்கள், அன்பு மாணவ மாணவிகள், உங்கள் அனைவரையும் சிறப்பு விருந்தினர்களை மற்ற இந்த நிகழ்வில் அநேக நிகழ்வுகளை கண்டுகளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு வந்திருக்கிற இந்த அருமையான பகுதியை சுற்றியுள்ள அனைத்து அருமையான பெற்றோர்களையும் மறுபடியும் ஒரு விசை நான் சார்ந்திருக்கிற கல்வித்துறையின் சார்பாக அன்போடு கூட நான் உங்களையெல்லாம் இருகரம் கூப்பி இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வில் நீங்கள் பங்கெடுப்பதில் உண்மையை கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி பாராட்டி என்னுடைய சுருக்கமான ஒரு வாழ்த்துறையை மாத்திரம் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே நிறைய உரைகளை கேட்டீங்க, நிறைய இந்த பள்ளியினுடைய சிறப்புகளை குறித்து அருமையான இந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆற்றிய உரை, இன்னும் எல்லா நிகழ்வுகளையும் நம்ம சிறப்பாக கேட்டோம். ஸோ நான் கல்வித்துறையின் சார்பாக இந்த பள்ளியை குறித்து உங்களுடைய அர்ப்பணிப்புகளை குறித்து நான் பாராட்டி பேசும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக இந்த அருமையான பள்ளி நிர்வாகத்தை பாராட்டேன். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நினை காலையிலிருந்து ஒரு ஏற்கனவே சார் அவங்க பேசும்போது சொன்னாங்க, சித்திரை திருவிழாவை போல் ஸோ எல்லாருடைய மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ லட்சக்கணக்கான பள்ளிகள் இருக்கு. ஆனால் எல்லா பள்ளிகள்லையும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்விக்குறிகள். அதுலேயும் சில பள்ளிகள் பெருமையாக பண்ணுவாங்க, பட் ஆனால் அதற்கான மற்ற நிகழ்வுகளை ஸோ பிள்ளைகள்கிட்டையே எல்லாம் இது பண்ணி அந்த நிகழ்வுகளை அப்படியே கொடுத்துருவாங்க. ஆனால் நம்முடைய நிர்வாகத்தை பொறுத்த வரையில் ஸோ எல்லாம் அழகாக சொன்னாங்க, தன்னுடைய உழைப்பினுடைய எல்லா பலனையும் ஸோ தங்களுக்கு போக மீதி உள்ள எல்லா காரியங்களையும் இப்படிப்பட்ட பள்ளியினுடைய வளர்ச்சிகளுக்காக அள்ளி கொடுத்த அன்பு உள்ளங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தலைப்பு கொடுக்குறா இருந்தால் ஆர்ப்பரிப்பே அப்படின்னு சொல்லி ஒரு 4 தலைப்புள்ள சீக்கிரமாக பேசி முடிச்சிடுறேன். ஆர்ப்பரிப்பே அப்படின்னு சொல்லி அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா ஆர்ப்பரிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாராலையும் புகழப்படக்கூடிய அப்படிப்பட்டதான் உங்களுடைய ஆரவாரத்தினால. ஸோ காலையில் டிஃபன் கொடுத்து, மதியம் லஞ்சு கொடுத்து, ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கொடுத்து, இப்போலாம் நீங்கள் எந்த ஸ்கூல் ஆண்டு விழாலையும் போய் சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது, வந்தோமா போனோமான்னு போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் அந்த நிகழ்வுகளை நடத்தும் பொழுது ஸோ நேர்த்தியாக நடத்தணும். தன்னுடைய கையில் கிடைக்கப்பட்ட ஒரு பொன்மொழி இருக்குது, உன் கைக்கு செய்யும்படி நேரிட்டது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்யணும் ஒரு பொன்மொழி ஒன்று இருக்குது. நம்ம கையில் ஒரு பொறுப்பு கிடைக்கும் பொழுது ஸோ அதை அருமையான ஆர்ப்பரிப்புக்குரியவர்கள் ஸோ சிறந்த பொறுப்பாளர்கள் கடைசியில் முடியலாம் பூ அப்படின்னு முடிகிற மாதிரி நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஆர்ப்பரிப்பு இதில் என்ன மறைந்து காணப்படுது, தன்னுடைய கரங்களில் கிடைக்கப்பட்டதான அருமையான இந்த பள்ளி. சரியா, இதை ஏனோ தான் நடத்திட்டு போயிருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு தலைமை ஆசிரியரை நியமித்து, நல்ல அருமையான ஆசிரியர் பெருமக்களை நியமித்து, அருமையான கமிட்டி அங்கத்தினர்கள்லாம் இணைந்து ஸோ பெரிய அளவில் இந்த சமுதாயத்தில் இது அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஸோ பெரிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இவர்களை ஆர்ப்பரிப்பே. அதனால் உங்களுடைய கரங்களை தட்டி, ஆர்ப்பரிப்புங்கிறது ஆரவாரம், அப்படியே உங்களுடைய கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பே அப்படின்னு சொல்லி, ஆர்ப்பரிப்புக்கு தகுதியானவர்களே அப்படின்னு சொல்லி, ஆரவாரத்திற்குரியவர்களே அப்படின்னு சொல்லி இந்த நிர்வாகம் நம்ம தான் நிறைய செய்யலை, ஸோ இவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து நம்முடைய ஆர்ப்பரிப்புகளை, ஆரவாரத்தை தெரிவிப்பதில் நான் அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். கழுகை குறித்து ஒரு இதில் வாசித்து பார்த்தேன், நம்ம டைமில் வேகமான கடந்து செல்கிறேன். கழுகை குறித்து வாசிக்கும் பொழுது கழுகு ஸோ பறக்க தொடங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ரொம்ப கடினங்கள், பயங்கர காற்று,
பயங்கர போராட்டங்கள், பிற பறவைகளுடைய சில காரியங்கள், இதெல்லாம் தாண்டுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டியதுக்கப்புறம் அந்த கழுகை என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு காற்றோ வேறு எந்த விதமான காரியங்களோ அதை தடுக்க முடியாதான். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃப்ரீ பேர்டாக அப்படி மேலே பறந்து அப்படி போய்கிட்டே இருக்குமா. கழுகுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன். ஸோ இந்த அருமையான நிர்வாகத்தை இவ்வளோ திறம்பட நடத்துவதில் நிறைய போராட்டங்கள் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி கழுகை போல அந்த போராட்டங்களை தாண்டி வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளை தாண்டி எப்படி, ஏன்னா ஒரு பள்ளியை நடத்துவது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு பேர் ஒருங்கிணைந்து, ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 2 பேர் உட்கார்ந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு ஒற்றுமையோடு கூட பேச முடியும். ஒருத்தர் செய்கிறத ஒருத்தர் சொல்ல மாட்டோம். ஸோ அப்படிப்பட்டதான காலகட்டங்களில் ஏன் ஆர்ப்பரிப்புனா நிறைய அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. எல்லாம் இணைந்து ஸோ எப்படியாவது சிறப்பான முறையில் தங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான பள்ளியில் 1800 பேர் படிக்கிறாங்க. இது சும்மாலாம் கிடையாது. 1800 பேர் இந்த பள்ளியை தேடி படிக்க வராங்கன்னா அதுக்கு பின்னாடி மறைந்து கிடைக்கிற இந்த ஆர்ப்பரிப்புகளினுடைய, ஒருவேளை இவங்களை பல வழிகளை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால், இத்தனை மாணவ மாணவிகள் தங்களுடைய பள்ளியை தரிசனம் உன் கைக்கு செய்யும்படி உனக்கு கிடைத்தது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். சரியா? நம்ம நம்முடைய கையில் நிறைய பொறுப்புகள் வரும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, லெத்தார்ஜிக்காக செஞ்சுட்டு போயிடுவோம். ஸோ பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ஒரு சின்ன கிடைச்சால் ஒரு பொன்மொழி இருக்குது, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அநேகத்தின் மீது அதிகாரியாக மாறுவார்களாம். ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பள்ளியை தொடங்கும் பொழுது இத்தனை பேர் வந்திருப்பாங்களா? நிச்சயம் இருக்காது. அப்போ ஒரு சின்ன அளவில் தொடங்கி இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் இந்த தேசத்தில், இந்த சமுதாயத்தில் தங்களை அடையாளப்படுத்தி தடம் பதித்து, ஸோ உங்கள் மனசுலலாம் நிற்கிறாங்கல்ல, நீங்கள் பேர் சொல்கிறீங்கள, இது அவ்வளோ ஈஸியாலாம் சொல்ல முடியாது. 100 ஆண்டுகளை கடந்து வந்துட்டாங்கன்னா எவ்வளவு அர்ப்பணி. கழுகு தான் சொன்னேன், கழுகு நிறைய போராட்டத்தை தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுன்னா ஒருத்தரும் ஒன்றுமே பண்ண முடியாது. மாடலில் சுதந்திரமாக அப்படி போய்கிட்டே இருக்குமா. ஒருவேளை இன்றைக்கி இவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு சுதந்திரமாக நீங்கள் நிறைய காரியங்களை அடுத்தடுத்து சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி தலைமை ஆசிரியரை முழுசாக எல்லா காரியங்கள்லையும் விட்டு கொடுத்து எல்லா நிகழ்வுகள்லையும், ஏன்னா அது முக்கியமானது, செயல்படுற எல்லா நிகழ்வுகளையும் நல்ல ஒரு ஒன்னஸ், ஒரு மனம் சொல்லுவாங்கள்ல, இப்படி சிறப்பாக செயல்படுகிற அந்த பள்ளியை வாழ்த்துகிறேன். முதலாவது அந்த அருமையான நிர்வாக குழுவை ஆர்ப்பரிப்பே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். அடுத்ததாக என்னுடைய அருமையான தலைமை ஆசிரியர், அருமையான உதவி ஆசிரியர் பெருமக்கள், உங்களை அன்போடு கூட வாழ்த்தும் பொழுது எப்படி யோசிக்கிறேன்னா, அழைப்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பரிப்பேன் வாழ்த்திட்டேன். அடுத்த அழைப்பு அப்படின்னு சொல்லி முக்கியமானது. அழைப்பு என்பது ஒரு பொதுவாக இங்கிலீஷில் காலிங். சரியா? இது நமக்கு ஆசிரிய பணி தான் நம்முடைய காலிங்கா அப்படிங்கிறது முக்கியமானது. நிறைய பேருக்கு நிறைய காரியம் வரும், ஆனால் ஒன்று இருக்கிற இடமே தெரியாது. நிறைய பேர் வேலை வைப்பாங்க, யாருன்னா அவர் கேட்டால் அப்படியே அவர் வேலை பார்க்குறாங்களா பக்கத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது. ஆனால் அழைப்புக்குரியவர்கள் முக்கியமானது. தனக்கு கிடைத்த இந்த பணி, தன்னுடைய அழைப்பு, எனக்கு என்னுடைய அழைப்பு என்னுடைய ஆசிரிய பணி முக்கியமானது. ஸோ என்னுடைய அழைப்பு இந்த ஆசிரிய பணி அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு இருக்கும் பொழுது தான் ஸோ மாணவர்கள் மத்தியில் நிறைய நிகழ்வுகளை கொண்டு போக முடியும். ஒருவேளை இந்த பள்ளியை பொறுத்தவரையில் நீங்கள் அருமையான பெற்றோர்களுடைய பிள்ளைகளை அருமையான இந்த பள்ளியை நம்பி விட்டுறீங்க. பிள்ளைகள் எந்த வழியிலையும் எந்த ஒரு நிகழ்வுகளிலையும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக அழைப்பு பெற்ற, அழைப்புக்குரிய அருமையான தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் கொடுத்த அருமையான மாணவ மாணவிகளை இந்த சமுதாயத்தில் சரியானவர்களாக கொண்டு, அது அழைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த வகுப்பில் 69 வகுப்பறைகள் இருக்குது, 69 கிளாஸஸ் இருக்குது. சரியா? ஸோ ஒவ்வொரு வகுப்பறையிலும் அநேக ஆசிரியர் பெருமக்கள், ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த அழைப்பு இருக்கிறதுனால தான் அவங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைங்க இந்த தேசத்தில் ஸோ பெரிய அளவில் போய் உட்கார்றாங்க. இது அழைப்பு இருக்கும் பொழுது என்கிட்ட படிக்கிற பிள்ளைகளை இந்த தேசத்தில், இந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்துவதற்காக எதையெல்லாம் அர்ப்பணிக்க முடியும். இந்த அழைப்பில் மறைந்து காணப்படுவது அர்ப்பணிப்பு. ஸோ எந்த அளவுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற, பொதுவாக தலைமை ஆசிரியர் பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு டீம் இருக்கிறாங்க. ஸோ எப்படி 7 மணி 8 மணி இதற்காகவே தங்களை முழுசாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே இந்த அழைப்பு அவங்க மேலே இருக்கிறதுனால தான் அந்த அர்ப்பணிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அழைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அர்ப்பணிப்பு வரும், எல்லாத்துக்கும் அர்ப்பணிப்பு வராது. அழைப்பு இருக்கும்பொழுது எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த அழைப்பை நான் சரியாக அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை வரும் பொழுது அர்ப்பணிப்பு உள்ளே வந்துடும். எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை என் பிள்ளையை நல்லா கொண்டு போகணும், என்னை நம்பி இந்த நிர்வாகம் கொடுத்த அந்த பொறுப்பை நான் சரியாக கொண்டு போகணும். அதுதான் லைஃப். இது வாழ்க்கை என்பது விலைமதி. நம்ம சார் பேசுவோம், அழகாக சொன்னாங்க, இது பணம் சம்பாதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது, அதுக்கு நிறைய வழி இருக்குது. சரியா? இந்த அழைப்பு என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புகளை நான் சரியாக இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, திரும்ப அந்த வாழ்க்கை கிடைக்காது. ஸோ கிடைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை, என் மேலே இருக்கிற இந்த அழைப்பை இந்த சமுதாயத்திற்கு சரியானபடி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் மறைந்து காணப்படுவது
அர்ப்பணிப்பு. சரியா? அழைப்புக்குரிய அருமையான ஆர்ப்பரிப்புக்குரியவர்கள், அழைப்புக்குரியவர்கள், அர்ப்பணிப்புக்குரியவர்கள். ரைட். அடுத்ததாக அருமையான பெற்றோர்களை வாழ்த்த விரும்புகிறேன். டைம் இல்லை, சீக்கிரம் முடிச்சிடுறேன். பெற்றோர்களை வாழ்த்த விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லி வாழ்த்த விரும்புகிறேன். இது முக்கியமானது. அன்பு என்பது ரொம்ப அதில் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ பயங்கரமான ஒரு வேர்டு அன்பு என்பது. சும்மா நான் அன்பு செலுத்துகிறேன், இந்த வாட்ஸ்அப்பில் 2 இதை போட்டால் உடனே அன்பு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அதெல்லாம் வெளி வேஷங்கள். அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு நிகழ்வுகளை போட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப அப்படிலாம் கிடையாது. அன்பு. சரியா? அருமையான பெற்றோர்களை அன்புக்குரியவர்களேன்னு சொல்லி வாழ்த்தினால் என்ன மறைந்து காணப்படும் தெரியுமா? அன்புல நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதில் ஒரு நிகழ்வு இருக்குது, எதையும் தாங்கும் அப்படின்னு இருக்கு. அன்பு என்பது எதையும் தாங்குமாம். ஸோ நான் என்ன விரும்புகிறேன், அன்பு பெற்றோர்களை, ஸோ உங்கள் பிள்ளைகளுக்காக, சரி உங்களுடைய அன்பு உங்கள் பிள்ளைங்க, நம்ம நிறையா சிலருக்குலாம் அந்த செல்ஃபோனில் அந்த வாட்ஸ்அப்பை பார்க்காட்டா நீங்கள் உங்களால் தூங்கவே முடியாது. ரொம்ப அது வராட்டாலும் வந்துருச்சான்னு செல்ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு இது வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? ரொம்ப நேசிக்கிறீங்க. ரொம்ப நேசிக்கிறனால திரும்ப அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் எதை நீங்கள் ரொம்ப அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அப்பியாசப்படுத்தி ரொம்ப இது பண்ணுறீங்களோ அதுக்கு ரொம்ப நேரம் கொடுப்பீங்க. நான் என்ன விரும்புகிறேன், இதில் மறைந்து காணப்படும் எதையும் தாங்கும் அப்படின்னு சொன்னேன், பிள்ளைகளுக்காக. சரியா? உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க இது ரொம்ப முக்கியமானது. நான் நல்ல பெற்றோர்களுக்கு நான் அன்பு செய்தி அதான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப நேசிங்க. இன்னைக்கு சமுதாய தலைமையாசிரியர் அருமையான ஆண்டறிக்கையில் சொன்னாங்க, பல நிகழ்வுகள் இன்னைக்கு உலகத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்படியே என் பிள்ளை அந்த தேவையில்லாத அந்த காரியங்களில் சிக்கி அருமையான தலைமை உரை ஆற்றும் பொழுதெல்லாம் தலைவர் அவங்களாம் அழகாக பேசினாங்க. நிறைய நல்லா திரும்ப பேச விரும்பல. நிறைய நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு தெரியாது. பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஸ்கூலில் பெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. எந்த நிகழ்வுகளும் பிள்ளைகளை எந்த வழியிலையும் தொந்தரவுப்படுத்தி விடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள்கிட்ட பலவிதமான விழிப்புணர்வுகளை கொடுக்குறாங்க. என்கிட்ட கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க அந்த சமுதாயத்தில் சரியான மனிதனாக போய் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைக்கிறோம் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, படிக்க வச்சாச்சு, எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுடைய அன்புக்காக இயங்குகிற அருமையான நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செல்ஃபோனை, நான் ஒருத்தர் அழகாக பேசும்போது சொன்னார், அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைக்காக ஒரு 1 மணி நேரம் உங்கள் செல்ஃபோனை அழகாக சொன்னார், ஒரு 6 to 7 இதெல்லாம் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தினாதான் பிள்ளை இந்த உலகத்தில் போய் நிற்பாங்க. நீங்க சும்மா படிக்க வச்சோம்னா உடனே பெரிய ஆளாக ஆக முடியாது. என் பிள்ளைக்காக என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுல மறைந்து காணப்படுவது செயல்பாடுகள். சரியா? செயல்பாடுகள் இல்லாத அன்புலாம் அது வேஷமான ஒரு அன்பு. அன்பு எதையும் இழக்கும் அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்குது. உங்க பிள்ளைகளுக்காக ஒரு 1 மணி நேரம், சரியா, அதுல எந்த கால் வந்தாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஒரு டயத்தை நீங்க தான் ஒதுக்குனீங்களே, பிள்ளை பிராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு 6 to 7 அல்லது 7 to 8 இந்த நிகழ்வுகள் என் பிள்ளைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். இந்த நேரத்தில் நான் செல்போனை தொட மாட்டேன் மட்டும் முடிவு பண்ணுங்க, உங்க பிள்ளை அப்படியே லைஃப்ல ஜொலிக்க ஆரம்பிச்சிருவான். பிள்ளையோடு கூட நிறைய நான் ஒரு பெற்றோரை பார்த்து ஒன்று கேட்கும் பொழுது, ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய புக்கெல்லாம் நீங்க வாங்கி பார்த்துருக்கீங்க. அரசாங்கம் எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு புக்குக்கு ஒரு தலைப்பு இருக்குது. 1வது புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு தலைப்பு அரும்பு அப்படின்னு போட்டிருக்கும். 2வது புக் எடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டுன்னு போட்டிருக்கும். 3வது புக் எடுத்து பாருங்க மலர். இப்படி நிறைய ஒவ்வொரு புக்கு பேர் கொடுத்துருக்காங்க. என்னைக்காச்சும் நீங்க யோசித்து பாருங்க, இங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளையுடைய புக்கை வாங்கி ஒருவேளை தமிழ் புக்கோ அல்லது கணிதமோ அல்லது ஆங்கிலமோ இந்த பயிற்சி புத்தகங்களை வாங்கி அதில் என்ன பேர் போட்டிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இதுவரை பார்த்துருக்காதவங்க இன்னைக்கு நைட்டே போய் உங்கள் பிள்ளை புக்கை வாங்குங்க. உங்கள் புக்கை குர்றா, அது என்னடா பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது கீழ்நிலை வகுப்புகளுக்கு சொல்கிறேன். சரியா? புக்கை வாங்கி பாருங்கள், பேர் போட்டிருக்கிறாங்க. பிள்ளையினுடைய காரியங்களுக்காக அரும்பு, மொட்டு, மலர் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு? பிள்ளை எப்படியாச்சும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களை உங்களை வாழ்த்துறேன். உங்கள் பிள்ளைங்க மேலே மட்டும்தான் அவங்க அன்பு இருக்கணும். தேவையில்லாத காரியத்தில் அன்பு போச்சுன்னா பிள்ளை வேற மாதிரி போயிட்டா, அதை நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அப்படியே. ஆனால் உங்களுடைய முழு அன்பையும், ஸோ இதை சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகளை பார்த்து பேசும்பொழுது கடவுள் கொடுத்த ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் நம்முடைய கையில் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை எவ்வளவு பத்திரமா வச்சுருக்கணும், எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருக்கணும் முக்கியமான. சரி, அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அடுத்த அருமையான என்னுடைய பிள்ளைகளை அரும்புகளே அப்படின்னு. அரும்பு, சரியா? நான் அதுக்குன்னே சொன்னேன், அரும்பு எதா மாறணும். மாணவர்களுக்கு தெரிகிற அன்பான ஒரு செய்தி, அரும்பு மொட்டா மாறணும், மொட்டு மலரா மாறணும், அடுத்து மலர் கனியா மாறணும், அடுத்து கனி மறுபடியும் நிறைய காரியங்களை சாதிக்கணும். அன்பு பிள்ளைகளை அரும்புகளே அப்படின்னு வாழ்த்துறேன். அதை என்ன அர்த்தம்னா, அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகளுக்கு நேராக நீ கட்டாயம் போகணும். இன்னோட உங்களுடைய வாழ்க்கை முடியாது. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகள், இந்த சமுதாயத்தில் நான் யாரா மாறணும், எப்படி இருக்கணும், இந்த அருமையான ஒரு நிர்வாகம். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் வாசித்து பார்த்தேன். ஆப்பிரிக்க காடுகளினுடைய ஒரு பெரிய மாற்ற
மாற்றங்களுக்கு ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. டேவிட் லிவிங்ஸ்டன்கிற ஒரு மனிதனை குறித்து வாசித்து பார்த்தேன். 7 வயது படிக்கும் பொழுதே அவருக்குள்ளாக ஒரு பெரிய தாக்கம் வந்ததாம். என்ன தாக்கம்? இப்படிப்பட்ட ஒரு கூடுகையில் ஒரு அநேகர் பேசுகிறாங்க, ஆசிரியர்கள் பேசுகிறாங்க நிறைய நிகழ்வுகளை குறித்து. ஆப்பிரிக்க காடுகள்லாம் அந்த காலகட்டங்களில் உள்ள யாரும் போக முடியாது. 7 மாணவர்கள் அன்பாக கவனிக்கணும். இன்றைக்கி சமுதாயத்தை சீர்திருத்த பிறந்தவர்கள். இந்த பள்ளியிலிருந்து இந்த சமுதாயத்தில் பெரிய காரியங்கள் நடப்பதற்குரிய மாற்றங்களை சுமந்து கொண்டு போகிறவர்கள். அந்த லிவிங்ஸ்டன் 7 வயசு இருக்கும் பொழுது இப்படி பேசிய ஒரு ஸ்பீச்சில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் ஏற்பட்டது. ஆப்பிரிக்க காடுகளுக்கு நான் டாக்டரா போகணும் அப்படின்னு சொல்லி 7 வயதில் ஏற்பட்ட ஒரு பெரிய தாக்கம், பெரிய ஒரு கோடீஸ்வர பரம்பரை. ஸோ இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு பெரிய அளவில் அவங்க பெற்றோர் பேரமாக கனவு கண்டு வச்சுருந்தாங்க. ஆனால் ஆப்பிரிக்க காடு அப்படிங்கிற சிந்தனை மட்டும் தான் அவருக்குள்ளே இருந்துச்சு. வேறு பணம் சம்பாதிக்கணும், கோடிகளை சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் உல்லாசமாக வாழணும், மனமோன போக்கில் வாழணும், தாறுமாறாக வாழணும்னு ஒரு துளியளவு கூட அந்த சிந்தனை வரவில்லையாம். ஸோ அப்படி ஒரு அவருடைய சிந்தனை ஃபுல்லாக ஆப்பிரிக்க காடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனைக்குள்ளே போகிறாரு. மருத்துவர் ஆகிட்டாரு. அம்மா அப்பா சொன்னாங்க, நீ டாக்டர் ஆகிட்டடா, கோடிகளை சம்பாதிக்கலாம், நிறைய செலவழிச்சிருன்னு சொல்லி ஒன்று சொன்னார். நோ, எனக்கு ஒன்று தான் வேணும், ஆப்பிரிக்காவினுடைய காடுகள் மட்டும் தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவுடைய காடுகளுக்குள்ளே கடந்து போய் பெரிய கஷ்டம் அது. அவர் நரம் மாமிசம் சாப்பிட்றவங்க, அந்த ஆப்பிரிக்க மக்கள் நரம் மாமிசம் சாப்பிட்றவங்க, மனிதனை கொன்று சாப்பிடுகிறவர்கள், சமைத்து சாப்பிட்றவங்க, அவங்க மத்தியில் போய் பண்ணிட்டு, நான் எதுக்கு சொல்ல ஒரே ஒரு நிகழ்வு, கடைசியில் ஒரு சிங்கத்தினுடைய ஒரு இதில் மாட்டிக்கிட்டார். அவருடைய ஒரு கை போயிடுச்சு. அப்போ ஒரு கை போனதுக்கப்புறம் அவரை சேரட் மாதிரி ஒரு இது செஞ்சு தூக்கிட்டு போனாங்களா. அப்போ நிறைய பேரை பார்த்து ஒரு பெற்றோர் சொன்னாங்களா, இப்போமாச்சு வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்டாங்களா. அவர் சொன்னாராம், ஒரு கை தான் போயிருக்கு, இன்னும் ஒரு கை இருக்குது, இன்னும் 2 கால் இருக்குது, இன்னும் இதை வச்சு என்னென்னமோ அந்த உலகத்தில் சாதிக்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து விட்டாராம். அன்பு மாணவ செல்வங்களை, அரும்புகளை நீ உங்களை வாழ்த்துறேன்னா, நீங்கள் இதோட நம்முடைய ஸ்டேஜ் முடிகிறதில்ல, நீங்கள் அடுத்து மொட்டாகி மலராகி இந்த தேசத்தில் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு விசை நான் காலத்துடைய அருமை கருதி இதில் திரளாய் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்து, இவ்வளவு பெரிய நிகழ்வுகளில் தங்களை அர்ப்பணித்த ஆசிரியர் பெருமக்கள், படுத்தியவர்கள், ராப்பகலா தூங்காம இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தவர்கள், அள்ளி கொடுத்த நல்ல உள்ளங்கள், எப்படியாவது இந்த சமுதாயத்தில் நாடார் வித்தியாசாலை நடுநிலைப்பள்ளி மூலமாக ஒரு பெரிய சீர்திருத்தம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தொலைநோக்கு பார்வையோடு கூட தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அருமையான ஆர்ப்பரிப்புகள், உங்களை மறுபடியும் ஒரு விசை கல்வித்துறையின் சார்பாக வாழ்த்தி, இன்னும் இந்த பணி சிறக்கணும், இன்னும் சமுதாயம் உங்களால் நிச்சயம் ஆளுகை செய்யப்பட வேண்டும், இன்னும் பெரிய சரித்திரங்களை படைக்கணும், அடுத்த கட்டம் நீங்க பெரிய அளவில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடார் வித்தியாசாலை நடுநிலைப்பள்ளி 106வது நாடார் மேல்நிலைப்பள்ளி 69வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கும் நம் உறவினரை முன்னவர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வந்திருக்கும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதையும் தாண்டி குட்டீஸ், செல்வங்கள், மாணவ மாணவலிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சின்ன கேள்வி மட்டும்தான். நம்ம காட்டிலே ரொம்ப பலமான விலங்கு எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பலமான விலங்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான விலங்கு எது? யானை. ரொம்ப வேகமான விலங்கு எது? சிறுத்தை. ரொம்ப புத்திசாலியான விலங்கு எது? நரி. சில பேர் சொல்லுவாங்க அது தந்திரமானதுன்னு, இல்லை, அது ரொம்ப அறிவானது. ரொம்ப உயரமான விலங்கு எதுன்னு சொல்லுங்க? ஒட்டகச்சிவிங்கி. இதில் எந்த குவாலிட்டிஸுமே இல்லாத ஒரு விலங்கு இருக்குது. அது என்ன விலங்கு தெரியுமா? சிங்கம். சிங்கம் தான் ஒரு காட்டுக்கே ராஜா. ஆனால் அது ரொம்ப பலமானது இல்லை, ரொம்ப உயரமானது இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கானது இல்லை, ரொம்ப அறிவானது இல்லை. ஆனால் அந்த காட்டுக்கே ரொம்ப ராஜாவாக இருக்கிறது என்னது? என்ன விலங்கு? ஏன் சிங்கம் ராஜாவாக இருக்க சொல்லுங்க? அதுக்கு இருக்கிற ஆட்டிடியூட். சிங்கத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், சிங்கத்துக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதோட அணுகுமுறை, அதை பார்த்தாலே பயம் வரும். அதோட அணுகுமுறை, அதோட ஆட்டிடியூட் தான் அந்த காட்டுக்கே அது ராஜாவாக வச்சிருக்கு. ஒரு காட்டுக்குள்ளே
ஒரு யானை எய்த்தாப்பில் நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சான். அதுக்கு எய்த்தாப்பில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். சிங்கத்தை பார்த்தோன்னே யானைக்கு தோணுச்சான், ஐயோ நம்ம செத்தோண்டா அப்படி தோணுச்சான். அவ்வளோ பெரிய யானை அது நினச்சா ஒரு மிதிக்க முடியும், சிங்கத்தால் கொல்ல முடியும். ஆனால் அது அடுத்த செகண்டு யானைக்கு தோணுன ஒரு விஷயம், சிங்கம் எய்த்தாப்பில் இருக்கு நம்ம செத்தோண்டான்னு. சிங்கத்துக்கு தோணு அடுத்த விஷயம், நம்மளுக்கு இறை கிடச்சிடுச்சுடான்னு. வந்தால் இறை தானாக விழுகும்னு. அந்த ஆட்டிடியூட் இருந்தால் போதும். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய காம்படிட்டர்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ பலமானவங்க, அறிவானவங்க, திறமையானவங்க, எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் எவ்வளோ ஒரு காம்படிஷன் நம்ம முன்னாடி யாரால் நிற்க முடியும்? வெற்றியால் மட்டும்தான் நம்ம முன்னாடி நிற்க முடியும். வேறு யாராலையும் எதுவாலையும் நம்மளை தோக்கடிக்கவே முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். உனக்கு இங்கிலீஷ் வரலையா, தமிழ் நல்லா வருதா, அந்த தனித்துவத்தில் நீ மேலே ஏறி போயிடுவ. பசங்க டோல் அடித்தாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பசங்க டோல் அடித்தாங்க. ஸ்கூல் பசங்க தானே, வெளியே இருக்கிற ஸ்பெசிஃபிக் பசங்க கூட அப்படி டோல் அடிக்க மாட்டாங்க. அவனுக்கு இருக்கிற தனித்துவம் இதில் இருக்கிற நம்ம இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. இவனால் மட்டும்தான் முன்னேற முடியும், அவனால் முன்னேற முடியும்னெல்லாம் இல்லை. இங்கே இருக்கிற நம்ம எல்லாராலையும் முன்னேற முடியும். உனக்குள்ளேயும் ஒவ்வொன்று இருக்கும். உனக்கு மியூசிக் பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், நல்லா படிக்க பிடிக்கும், இல்லை சில பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும், சயின்ஸ் நல்லா வரும். அவனுக்கு என்ன வருதுன்னு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, உங்கள் பெற்றோர்கள் கிட்ட பேசுங்க, உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், மேம் எனக்கு இது நல்லா வருதுன்னு சொல்லி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பசங்க, ஒவ்வொரு பொண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆட்டிடியூடில் சிங்கத்தை விட கெரிச்சிச்சோன்னு வச்சோங்கன்னா வெற்றி நம்ம முன்னாடி நிற்கும். டோன்ட் டிசைர் யுவர் லைஃப் வாட் யூ ஹாவ். டோன்ட் டிசைட் யுவர் ஃப்யூச்சர் வாட் யூ ஹாவ் இன் யுவர் ஹேண்ட். டிசைட் யுவர் ஃப்யூச்சர் வாட் யூ கேன். உன் கையில் என்ன இருக்குன்னு நினச்சி உன் ஃப்யூச்சரை தீர்மானிக்காத. உன்னால் ஃப்யூச்சரில் என்ன முடியும்னு நினச்சி தீர்மானி. உனக்கு என்ன தெரியும், உன்னால் என்ன முடியும்னு நினச்ச தீர்மானி. உன்னை இந்த உலகத்தில் தோக்கடிக்க யாருமே கிடையாது. நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்களா? கேட்குறேன். சரி, நான் ஸ்டார்ட்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து கிளாப் பண்ணணும், ஸ்டாப்னு சொன்னால் நிப்பாட்டிடணும். நீங்கள் எல்லோரும் கையில் நிறைய பொக்கிஷம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஸ்டேஜில் பெரியவங்கெல்லாம் பேசும்போது நம்மளுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுவாங்க. நான்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது மோட்டிவேஷ்னல், அப்போ நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். உங்களுக்காக நாங்கள் பேசும்போது ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டார்ட், ஸ்டாப். அடுத்ததாக வரும்போது நீங்கள் நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணோம். புரியுதா? அண்ட் வி வில் சக்சீட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது நமக்கு வாழ்த்துரை வழங்கிய பிரிசல்லா ஜான்சி இன்றைய சிறப்பு விருந்தினர் எம் பள்ளி தலைமை ஆசிரியரின் தவ புதல்வி. அது எங்கள் பள்ளிக்கும் பெருமைதான். என்றால் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அதே போல் நல்ல ஒரு பண்பாளர், கொடையாளர். சிறு வயதிலேயே அவர் இந்த அளவுக்கு ஒரு வக்கீல் தொழிலை சாதிச்சிருக்காருன்னா அவருக்கு பிடிச்சதை அவங்க அம்மா படிக்க வச்சாங்க. அதுதான் அவங்க உங்களுக்கும் இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகேயா? நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சிறப்பான மோட்டிவேஷ்னல் வாழ்த்துரை வழங்கிய பிரிசல்லா மேடத்திற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ கணபதி அண்ட் கோ உரிமையாளர் உயர்திரு எஸ் பாலு அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நமது உறவின் முறை கௌரவ தலைவர் திரு எஸ் முனிராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். காமராஜர் திருவுருவ சிலையை வழங்க கௌரவ ஆலோசகர் நல்லாசிரியர் ச கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்களுக்கு ஷீல்டு வழங்க நமது காமராஜர் மழலையர் பள்ளி கௌரவ ஆலோசகர் திரு சேகர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்களுக்கு கிஃப்ட் வழங்க நம்முடைய அன்னை ஜெராக்ஸ் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
எளிய குடும்பத்தில் பிறந்த உத்தமர், ஏழைகளின் சிரிப்பில் வாழும் பண்பாளர், கண்ணதாசன் மீது பற்று கொண்டவர், புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வமுடையவர், படிக்காத மேதை இவர், ஆனால் தமிழ் இலக்கியத்தில் புலமை பெற்றவர், குடும்பம் தழைக்க உழைப்பவர், தலைமை பண்பு மிக்க தன்னலமற்ற உழைப்பாளர். அன்னார் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பள்ளியின் ஆண்டு விழாவில் வாழ்த்துரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கி இருக்கிற பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இப்பள்ளியின் தலைவர், தாளாளர், தலைமை ஆசிரியர், அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மாணவர்களின் வாழ்வில் ஞானச் சுடர் ஏற்றி அவர்கள் வாழ்வை சிறப்பாக்க உள்ள இடமே பள்ளிக்கூடம். நம் பெற்றோருக்கு அடுத்து ஒழுக்கத்தையும் அறிவையும் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பள்ளிக்கூடம்தான். பல அறிஞர்களையும் கவிஞர்களையும் மேதைகளையும் சாதனையாளர்களையும் விஞ்ஞானிகளையும் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவது பள்ளியும் அதன் ஆசிரியர்களும் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. முற்போக்கு சிந்தனைகளையும் சமூக நெறிமுறைகளையும் நமக்கு சிறுவயதிலிருந்தே கற்பிக்கும் இடமும் இப்பள்ளிதான். இத்தனை சிறப்பும் அமையப்பெற்ற 106 ஆண்டு கல்வி சாதனை புரிந்த நம் நாடார் வித்தியாசாலை பள்ளியில் பயில்வதை மிகவும் பெருமையாக நினைக்க வேண்டும். மேலும் நம் பள்ளி கல்விக்கு மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறது. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்னும் வள்ளுவர் வாக்கினருக்கிணங்க ஒவ்வொரு மாணவனும் எந்த அளவிற்கு கல்வியை கற்கிறார்களோ அந்த அளவிற்கு அவனது அறிவாற்றல் அவனுடைய வாழ்வையும் இந்த சமுதாயம் சிறப்பாய் மாற்றிடும். எனவே மாணவர்களே, நாடார் வித்தியாசாலை பள்ளியில் கிடைத்திருக்கின்ற இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வில் சிறந்ததொரு நிலையை அடைய உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மேலும் மாணவ மாணவிகளை உயர்ந்த பண்புகளோடும் சிந்தனைகளோடும் ஒழுக்க நெறிகளோடும் உருவாக்குவதையே குறிக்கோளாக கொண்டுள்ள இப்பள்ளியை பாராட்டுகிறேன். மேலும் எனக்கு வாழ்த்துரை வழங்க தரப்பட்ட நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சேமிப்பு கணக்கு, நடப்பு கணக்கு என நாள்தோறும் பணக்கணக்கு போடும் பண்பாளர் இவர். மனக்கணக்கை மானுடம் மலரத் துவங்கி புண்ணிய கணக்கை நிரந்தர வைப்பாக வைத்திருக்கும் மதிய உணவளித்த மனிதநேய செம்மல் நம்முடைய டி ரமேஷ் பாபு அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் அவரை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நமது உறவின் முறை துணைத் தலைவர் திரு டி ரமேஷ் பாபு சார். இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். உங்களுக்கு மதிய உணவு முழுவதும் இப்போ வர வாட்டர் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது சாரு தான். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். எப்போ சொன்னாலும் அவர் தன்னுடைய மதிய உணவுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்குற ஒருத்தர். ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் சென்னையில் இருக்க வேண்டியவர், நேற்றே போயிட்டார். இன்றைக்கி இந்த விழாவில் பங்கு பெற வேண்டும் என்று தான் ஃப்ளைட்டில் டிக்கெட் கூடுதலாக டபுள் மடங்கு டிக்கெட் கட்டி இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள அவரை வாழ்த்துங்க, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. அவர் நீடூடி காலம் வாழணும், இன்னும் நிறைய பேருக்கு நல்ல உதவிகள் செய்யணும், அவர் குடும்ப முழுத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். இவருக்கு பொன்னாடை பொறுத்த நமது சிறப்பு விருந்தினர்கள் பாலு சார் அழைக்கிறேன். பரிசினை கொடுக்க திரு டே மோசஸ் பெஞ்சமின் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருமதி செல்வலட்சுமி ஆசிரியை. திருமதி செல்வலட்சுமி ஆசிரியை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். திரு ஆர் சுரேஷ் ராமையா சார் இருந்தாலும் கண்டிப்பாக மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அந்த ஆசிரியரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஓடி தேடும் பணத்தில் இல்லை நிம்மதி,
ஒட்டிய வயிற்றை நிரப்புவதே நல்மதி என்றுணர்ந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வாக்கினை வாழ்வியலாக ஏற்று வருடந்தோறும் வாரி வழங்கும் வள்ளல் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தினை கௌரவிக்க பொன்னாடை போர்த்த நம்முடைய பள்ளிக்குழு உறுப்பினர் நாகரத்தினம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திரு மாணிக்கவேல் ஐயா கிஃப்ட் வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இவங்களுக்கு நம்முடைய கிஃப்ட்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவர்களுடைய நமக்கு செய்திருக்கிற அதை வந்து எந்த வகையிலும் பிரதிபலனை நம்ம கொடுக்க முடியாது. நம்முடைய திருப்திக்காக ஆசைக்காக அவர்களை கனப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கோம். நம்முடைய உறவின் முறை கௌரவ தலைவர் மதுரை கீழமாசி வீதி காமராசர் நற்பணி மன்ற தலைவர் மற்றும் மதுரை தெற்கு வாசல் நாடார் உறவின் முறை கௌரவ தலைவர் திரு எஸ் முனிராஜன் அவர்களது பேரன் திரு எஸ் லட்சுமணன் அவர்களது குமாரன் எல்லார் குமாரரக்ஷன் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார். தஞ்சாவூரில் நடைபெற்ற சவுத் சோன் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் 2024 போட்டியில் 54 கிலோ சப் ஜூனியர் சண்டை பிரிவில் தங்கப்பதக்கமும் ஒரு சின்ன கரகோஷம் கொடுக்கலாமே, சப் ஜூனியர் கட்டா பிரிவில் வெண்கலப் பதக்கமும் வென்றதால் தேசிய கராத்தே போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார். தேசிய கராத்தே போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டு 16/12/2024 அன்று புதுடில்லியில் நடைபெற்ற தேசிய கராத்தே 54 கிலோ சப் ஜூனியர் சண்டை பிரிவில் தங்கப்பதக்கமும் சப் ஜூனியர் கட்டா பிரிவில் வெண்கல பதக்கமும் பெற்று தமிழ்நாட்டிற்கும் மதுரை மண்ணிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரை கௌரவிக்க தம்பியை கௌரவிக்க கல்வித்துறை இருந்தால் சரியாக இருக்குங்கிறதுனால சிறப்பு விருந்தினர் ஐயா பெஞ்சமின் ஐயா அவர்கள் பரிசையும் பொன்னாடையும் பொருத்தி கௌரவிப்பார். சிறப்பு விருந்தினர்கள் 3 பேருமே அவனை பிளஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் ஐயா சொன்னாங்க நிர்வாகம்தான். ஏற்கனவே நம்முடைய செயலாளர் சொன்னாங்க பணம் வந்து முக்கியம் கிடையாது, மாணவர்களுடைய நலன் மட்டும்தான். பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றினாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட சில லட்சங்கள் செலவானது நிஜம். இந்த லட்சங்கள் எல்லாரும் எப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய நன்கொடையால் மட்டும்தான் இந்த லட்சங்களால் இந்த சிறப்பான நிகழ்வு வந்து இன்னும் மெருகூட்டப்பட்டது. நான் இந்த கொடுத்தவங்களை மட்டும் கொஞ்சம் வேகமாக வாசிச்சிடும் 5 நிமிஷத்தில். கண்டிப்பாக அவர்களை கனப்படுத்த வேண்டிய கடமை. அப்படின்னா தான் அடுத்த வருஷம் நம்ம இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு இன்னும் நிறையா நம்ம வாங்க முடியும். ஸோ அதற்காக நம்முடைய பி மாலதி கல்வி அறக்கட்டளை சார்பாக நம்முடைய பள்ளிக்குழு தலைவர் திரு எஸ்ஆர் பார்த்திபன் ஐயா ரூபாய் 15,000, நம்முடைய உறவின் முறை செயலாளர் திரு ஏ மயில்ராஜன் ஐயா 10,000, சீமா நோட்ஸ் புக் திரு ஏ ஆறுமுகசாமி நாடார் அவர்கள் 10,000 ரூபாய், திரு ஏ இளங்கோவன் அன்னை ஜெராக்ஸ் அவர்கள் 5,000, உறவின் முறை கௌரவ தலைவர் திரு எஸ் முனிராஜன் 5,000, காமராசர் அறப்பணிக்குழு உறுப்பினர் திரு ஜே ஜெயரட்சகன் 2,000, பறவை உருளைக்கிழங்கு வியாபாரி திரு தாமஸ் 5,000, பறவை உருளைக்கிழங்கு வியாபாரி திரு ஆர் சேர்மராஜன் 5,000, இரத்த பரிசோதனை நிலையம் ரேஸ் லேப் உரிமையாளர் திரு மணிகண்டன் ரூபாய் 5,000. இருக்கிறவங்க எழுந்திரிச்சு ஒரு இது பண்ணலாம். திரு எம் செல்வபிரபு 1,500 ரூபாய், ஓஎம்டி உரிமையாளர் திரு பி கண்ணன் 1,500 ரூபாய்,
அருள்மிகு மாரியம்மன் கோவில் அறப்பணிக்குழு திரு ஆர் யோகானந்த் 2500 ரூபாய். சீனித்தங்கம் உரிமையாளர் திரு எஸ்டி சந்திரசேகர் அவர்கள் 3000 ரூபாய். சுகந்தி கல்வி மன்றம் பிடி ஜஸ்டின் ஜெயசுதார் 1200 ரூபாய். அரசன் அரிசி ஆலை அதிபர் எஸ் அன்பரசன் ரூபாய் 20000. கேஆர் மெட்டல் திரு வி ஆர் ராஜவேல் அவர்கள் 10000 ரூபாய். பருப்புக்கடை உரிமையாளர் திரு எஸ் ராஜ்குமார் 1000 ரூபாய். ரிட்டையர்டு ஹெச்எம் நாடார் வித்யாசாலை நடுநிலைப்பள்ளி திரு எஸ் சந்திரசேகர் 4000 ரூபாய். பெருந்தலைவர் காமராசர் அறப்பணிக்குழு நிர்வாக உறுப்பினர் திரு ஜி மணிமாறன் 1000 ரூபாய். செந்தில்வேல் அறக்கட்டளை உறுப்பினர் திரு பி சுரேஷ்குமார் 1000 ரூபாய். திரு வேல்முருகன் 3000 ரூபாய். திரு அர்ஜுன் செல்வகுமார் நம்முடன் பணியாற்றும் பொற்கொடி ஆசிரியரின் அண்ணன் மகன் ரூபாய் 10000 ரூபாய். திரு எஸ் ராஜா முகமது சிரோன் கிரானைட் 5001. திரு ஏ முத்துக்குமார் சூர்யா எலக்ட்ரிக்கல் ரூபாய் 5000. இதையெல்லாம் நம்முடைய பள்ளியில் பணியாற்றும் திரு கந்தசாமி ஆசிரியர் கிட்டத்தட்ட ஒரு 20000 ரூபாய் நமக்காக வாங்கி கொடுத்தாங்க. அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருள்மிகு மாரியம்மன் கோவில் நிர்வாக குழு உறுப்பினர் ஆர் சுரேஷ்குமார் 5000. கலைக்குழு நம்முடைய பழைய மாணவர் த கோவிந்தராஜன் 3000 ரூபாய். மேல்நிலைப் பள்ளிக்குழு உறுப்பினர் திரு என்ஆர் செல்வம் அவர்கள் 3000 ரூபாய். கூடல் நகர் திரு டி பாலமுருகன் அவர்கள் 3000 ரூபாய். மெர்க்குரி பீரோ கம்பெனி ஏசிசி பாண்டியன் 2000 ரூபாய். மதுரை மாவட்ட செயலாளர் என்எம்எஸ் திரு ஜி வெற்றிவேல் 2000 ரூபாய். பாலா மார்பிள்ஸ் திரு ஏ பிச்சைக்கணி 2000 ரூபாய். மாரியம்மன் அறக்குழு நிர்வாக உறுப்பினர் திரு கே விஜயராஜன் 2000 ரூபாய். தியாகராஜா கல்லூரி பேராசிரியர் திரு ஜி பாண்டியராஜன் 2000 ரூபாய். கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் திரு எஸ் செல்வராஜ் ரூபாய் 1000 ரூபாய். மேலும் நமக்கு பள்ளிக்கும் மைதானத்திற்கும் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய உறவின் ஒரு தலைவர் திரு எஸ் கணபதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய கந்தசாமி ஆசிரியர் அவரது மனைவி சங்கரி நினைவாக 500 வாட்டர் கேன் கொடுத்து உதவியுள்ளார். அவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேசிய திறனாய்வு தேர்வு என்று ஒரு தேர்வு வைக்கப்படும். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அரசு வழங்கிவிடும். நம்முடைய பள்ளியிலும் ஒவ்வொரு வருடமும் மாணவ செல்வங்கள் இந்த தேர்வினை எழுது. கடினமான தேர்வு 2 மாதங்கள் 3 மாதங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு இவர்களுக்கு தேர்வு வைக்கப்படும். சென்ற வருடத்தில் 13 மாணவர்கள் நம்முடைய பள்ளியில் இந்த தேர்வு 110 மாணவர்கள் எழுதினாங்க. இருந்தாலும் 13 மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று இந்த ஸ்காலர்ஷிப்பை திரும்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாணவர்களின் பெயர்கள் பி அபிநயசிறி என் வர்ஷா அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்க திரு கே வேலுசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு கே வேலுசாமி அவர்களை பி அபிநயசிறி 8Gயில் கல்வி பயின்றான். என் வர்ஷா 8A5 பிரிவில். என் மெல்வின் குமார் எஸ் சஞ்சய் அவர்களை பரிசினை வழங்க திரு டி ராஜசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு டி ராஜசேகர், கே சஞ்சய், எஸ் முகையில் ரிஸ்வான் இவர்களுக்கு பரிசினை வழங்க திரு என் முருகேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அங்கு தெரியுற மாதிரி எம் அருள் ஆர்.எஸ். அகிலன் அவர்களுக்கு பரிசினை வழங்க திரு ரா கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு ஜி யோகேஷ் எஸ் மதுரை வீரன் அவர்களுக்கு திரு அண்ணாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மதுரை வீரன் என் முகமது தமீம் திரு கே ஆர் ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது நாடார் வித்யாசாலை நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 80,000 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார்கள். மேல்நிலைப்பள்ளி ரூபாய் 22,000 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் விழா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.